ஒரு பெரிய பச்சை காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டின் ராஜா ஒரு வலிமையான சிங்கம். அந்த சிங்கம் மிகவும் நல்லவன். எல்லா விலங்குகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வான். அந்த ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் ஒருவர் இருந்தான். அவன் ஒரு புத்திசாலி நரி. அந்த நரிக்கு எல்லாரும் நரிராமன் என்று பெயர் வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த நரி மிகவும் சாமர்த்தியமாக யோசிப்பான். எந்த பிரச்சினை வந்தாலும் சின்ன சின்ன தந்திரத்தால் அதை சரி செய்து விடுவான். ஒரு நாள் இரவு காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சில திருட்டுக் குரங்குகள் காட்டுக்குள் வந்தன. அந்த குரங்குகள் மிகவும் குறும்புக்காரர்கள். அவை அணில்களின் காய், முயல்களின் கேரட், கிளிகளின் பழங்கள், தேனீக்களின் தேன் எல்லாத்தையும் திருட ஆரம்பித்தன. காலை எழுந்த விலங்குகள் எல்லாம் மிகவும் கவலையாக இருந்தன. ஐயோ, எங்கள் உணவு எல்லாம் போயிட்டே என்று அணில்கள் அழுதன. என் கேரட் எல்லாம் யாரோ எடுத்துட்டாங்க என்று முயல் கவலையாக சொன்னது. அந்த செய்தியெல்லாம் ராஜா சிங்கத்திடம் போய் சேர்ந்தது. சிங்கம் மிகவும் கோபமாக இருந்தது. என் காட்டில் யார் இப்படி செய்கிறார்கள் என்று அது கத்தினது. ஆனால் யாருக்கும் தெரியவில்லை. அப்போது சிங்கம் நரிராமனை அழைத்தது. நரிராமா, இந்த திருடர்களை கண்டுபிடிக்க நீயே உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னது. நரிராமன் சிரித்தான். ராஜாவே, கவலைப்படாதீர்கள். நாளைக்கு காலை திருடர்கள் யார் என்று கண்டுபிடித்து விடுவேன் என்றான். எல்லா விலங்குகளும் ஆச்சரியமாக பார்த்தன. அவன் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறான் என்று யோசித்தன. அடுத்த நாள் நரிராமன் ஒரு பெரிய திட்டம் போட்டான். காட்டின் நடுவில் ஒரு பெரிய தேன்கூடு வைத்தான். அதன் அருகில் ஒரு பெரிய மண் குடம் வைத்தான். ஆனால் அந்த குடத்தில் ஒரு ரகசியம் இருந்தது. அதற்குள் கருப்பு மண் இருந்தது. நரி எல்லா விலங்குகளையும் அழைத்தான். இன்று இரவு இந்த தேனை யார் திருடுகிறார்கள் என்று நாம கண்டுபிடிக்கலாம் என்றான். அனைவரும் மறைந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இரவு ஆனதும் அந்த குறும்பு குரங்குகள் மீண்டும் வந்தன. வாவ், இங்கே நிறைய தேன் இருக்கே என்று அவை மகிழ்ந்தன. ஒரு குரங்கு சொன்னது, வாங்க, இதையும் எடுத்திடலாம். அவை தேனை எடுக்கும்போது தவறி அந்த கருப்பு மண்ணிருந்த குடத்தில் கையை வைத்தன. அவைகளின் கைகளெல்லாம் கருப்பாகி விட்டது. ஆனால் அவைகளுக்கு தெரியவில்லை. அவை தேனை எடுத்துக்கொண்டு ஓடின. அடுத்த நாள் காலை எல்லா விலங்குகளும் ராஜா சிங்கத்தின் முன் வந்தன. நரிராமன் சொன்னான், இன்று திருடன் யார் என்று கண்டுபிடிப்போம். அவன் சொன்னான், நேற்று இரவு தேன் திருடிய விலங்குகளின் கைகளில் கருப்பு மண் இருக்கும். எல்லா விலங்குகளும் கைகளை காட்டின. அப்போது அந்த 3 குரங்குகளின் கைகள் முழுக்க கருப்பாக இருந்தது. எல்லோரும் ஒரே சத்தமாக சொன்னார்கள், இதுதான் திருடர்கள். குரங்குகள் மிகவும் வெட்கப்பட்டன. அவை ராஜா சிங்கத்திடம் சொன்னன, ராஜாவே, மன்னித்து விடுங்கள், இனிமேல் திருடமாட்டோம். அவை மிகவும் வருந்தின. சிங்கம் நரிராமனை பார்த்தது. இவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று கேட்டது. நரிராமன் சிரித்தான். தவறு செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் ராஜாவே என்றான். சிங்கம் தலையசைத்தது. சரி, இனிமேல் நல்லவங்களாய் இருக்கணும். அதற்கு பிறகு குரங்குகள் திருடவில்லை. அவை எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தன. அணில்களுக்கு காய் சேகரித்தன, முயல்களுக்கு கேரட் தேடித் தந்தன, கிளிகளுக்கு பழங்கள் கொடுத்தன. காட்டில் மீண்டும் சந்தோஷம் வந்தது. அனைவரும் நரிராமனை பாராட்டினார்கள். நீங்க ரொம்ப புத்திசாலி என்று சொன்னார்கள். நரி சிரித்தான். புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் என்றான். இந்த கதையின் நல்ல பாடம் என்னவென்றால், திருடுவது தவறு. புத்திசாலித்தனமாக யோசித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்.